Welcome you all. Let's learn for UGTRB exam. Today you are going to learn from 10th unit. You are going to learn the prose piece Ain't I a Woman by Sojourner Truth. வணக்கம்ப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண பேச்சு கிடையாது. இது ஒரு நெருப்பு. சோஜோர்னர் ட்ரூத்தின் அதிரடி உரை. 1851 வருஷம் அமெரிக்காவுல ஓஹியோங்கிற இடத்துல ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அங்க இருக்கிற வெள்ளக்காரங்கெல்லாம் பெண்களுக்கு உரிமை வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு கருப்பின பெண்மணி வர்றாங்க. அவங்க பேரு சோஜோர்னர் ட்ரூத். அவங்க படிச்சவங்க கிடையாது. ஆனா அனுபவத்தாலேயே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க. அவங்க மேடை ஏறி பேச ஆரம்பிச்சப்போ அங்க இருந்த எல்லா ஆம்பளைங்களும் ஆடி போயிட்டாங்க. அப்படி என்னதான் பேசினாங்கன்னு பாப்போமா? முதல்ல சோஜோர்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு அடிமையா பிறந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே மாடு மாதிரி உழைச்சிருக்காங்க. இப்ப மேடை ஏறி நிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு வெள்ளக்காரர் சொல்றாரு, ஐயா, பொம்பளைங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க. அவங்களுக்கு வண்டியில ஏறுறதுக்கு கை கொடுக்கணும், சேத்துல காலை வைக்காம இருக்க தூக்கி விடணும், எல்லாத்துலயும் அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சிரிப்பு வருது. இத கேட்டதும் சோஜோர்னருக்கு சிரிப்பு வருது. அவங்க கேக்குறாங்க, ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எனக்கும் நடக்குதா? என்ன யாராவது வண்டியில ஏத்தி விட்டீங்களா? நான் சேத்துல நடக்காம இருக்க யாராவது என்ன தூக்கி விட்டீங்களா? இல்லல்ல. அப்போ நானும் ஒரு பெண் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து அவங்க சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அவங்க தன் கைய உயர்த்தி காட்டுறாங்க. இந்த கைய பாருங்க. நான் நிலத்துல ஏர் பூட்டி உழுதுருக்கேன், விதை போட்டிருக்கேன், அறுவடை செஞ்சு மூட்டை மூட்டையா சுமந்திருக்கேன். எந்த ஆம்பளையும் எனக்கு இணையா வேலை செஞ்சதில்ல. அப்படி உழைக்கும் போது நீங்க சொன்ன அந்த மென்மை எங்க போச்சு? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சாப்பாட்டு விஷயம் வந்தா ஒரு ஆம்பளை எவ்வளவு சாப்பிடுவானோ அவ்வளவு என்னாலையும் சாப்பிட முடியும். அதுவும் உழைப்புன்னு வந்தா ஆம்பளைங்களுக்கு நிகரா அடி தடிகளையும் சாட்டை அடிகளையும் நான் தாங்கியிருக்கேன். அதனால் நான் எதற்கும் தயங்க மாட்டேன் என்பதை உறுதியா. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி ஆண்கள் தான் வலிமையானவங்கன்னு சொல்லலாம்? நானும் ஒரு பெண் தானே. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க பேசுறது தான் அங்கே இருந்த எல்லாரையும் அழ வைக்குது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 13 குழந்தைங்க பிறந்தாங்க. ஒரு அம்மாவா அவங்க எல்லாரையும் நான் எவ்வளவு ஆசையாக வளர்த்துருப்பேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே அந்த 13 பேரையும் அடிமைகளாக விற்றுட்டாங்க. அவங்க அம்மா அம்மானு கத்துற சத்தம் என் காதில் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் ஒரு அம்மாவாக கதறி எழுதப்ப அந்த ஆண்டவன் இயேசுவை தவிர வேறு யாருமே என் பக்கம் வந்து நிற்கலை. அப்போது என் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? அப்போவும் நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு ஃபாதர் சொல்கிறாங்க, இல்லைம்மா, இயேசு ஒரு ஆணாக பிறந்ததால தான் ஆண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சோஜோர்னர் ட்ரூத் சொல்கிறாங்க, ஐயா, உங்கள் இயேசு எங்கிருந்து வந்தார்? கடவுள்கிட்ட இருந்தும் ஒரு பெண்கிட்ட இருந்து தானே வந்தார். இதில் ஆம்பளைங்களுக்கு எங்கேயாவது பங்கு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த கூட்டமும் அங்கே அப்படியே அமைதியாயிட்டாங்க. நிறைய பேர் அங்கே புத்திசாலித்தனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்டலெக்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்கள்ல. அப்படி பேசுகிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய லிட்டர் ஜக்கு இருக்குது, என்கிட்ட ஒரு சின்ன டம்ளர் இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு டம்ளரை நான் முழுசாக நிரப்பணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் நீங்கள் தரமாட்டேன்னு சொல்கிறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹோப் தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கடைசியாக அவங்க முடிக்கும்போது, இந்த உலகத்தில் முதல்ல பிறந்த ஏவாள் தனியாக ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றினாங்கன்னா இப்போ இருக்கிற இவ்வளவு பெண்களும் சேர்ந்து இந்த உலகத்தை மறுபடியும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவாள் அவங்க உலகத்தையே மாற்றினாங்க, அவங்களும் ஒரு பெண்ணு தான். அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்தா அந்த உலகத்தை மறுபடியும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு அவங்களோட வாய்ஸே ஒரு லயனஸ் மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தரோட நிறத்தையோ அவங்களோட ஜெண்டரையோ வச்சு அவங்கள குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க கொடுத்த இந்த ஸ்பீச்சோட எசன்ஸே. ஒருத்தங்களோட நிறத்தையோ இல்லைனா ஜெண்டரையோ வச்சு அவங்கள குறைச்சி எடை போடக்கூடாது. அதுதான் உழைப்புலையும் அறிவுலையும் நாங்கள் யாருக்கும் சளைச்சவங்க இல்லை.
அப்படின்னு அன்னைக்கே நம்ம சோஜன ட்ரூத்து இந்த ஸ்பீச் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. I hope that you will be able to understand the concept of this prose piece, Ain't I a Woman by Sojourner Truth. Thank you for watching. I say one thing for the aspirants of competitive examinations. Learning is a continuous process. Don't leave the continuous process. Thank you.